ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நாம் தினமும் கணிதம் வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நேரம் மற்றும் வேலை பார்க்கலாம். கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிறு தகவல் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பாருங்கள். மேனு, டேட்டு, டைமு, ஒர்க்கு. சரிங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என்னன்னு பார்த்துக்கோ. எம் ஃபார் மேன். மேன்னா ஆட்கள். சரிங்களா? டி ஃபார் டேட், நாள். சரிங்களா? டி ஃபார் டைம் அப்படின்னா காலம். சரிங்களா? டபிள்யூ ஃபார் ஒர்க் அப்படின்னா வேலை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? மேனு, டேட்டு, டைமு, ஒர்க். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். 2 செட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட மேன் 1, டேட் 1, டைம் 1 பை ஒர்க் 1. இதை ஞாபகம், இது வேண்டாம். சரிங்களா? 2 கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? சம்முக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு புரியும். முதல் கணக்கு பாருங்களேன். 40 ஆட்கள் 60 பானையை 15 நாட்களில் செய்வார்கள் எனில் 30 ஆட்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? இந்த சம்மை பார்த்த உடனே மேனு, டேட்டு, டைமு, ஒர்க், இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். 40 ஆட்கள் 60 பானை. பானை என்பது வேலையில வந்துடும். சரிங்களா? எத்தனை நாட்கள்ல செய்வாங்க? 15 நாட்கள். டைம் கொடுத்தா எழுது, இல்லைன்னா விட்டு. சரியா? ஈக்குவல் டு 30 ஆட்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் கேட்குறாங்க. சரியா? அடிச்சிடலாமா? 0க்கு 0, 2 3 6, 5 3 5, 1 2 2, 2 2 4. சரி, இங்க வகுத்துல இருக்கிறது இங்க வரும்பொழுது பெருக்கல்ல வரும். இங்க பெருக்கல்ல இருக்கிறது இங்க வரும்பொழுது வகுத்தல்ல வரும். 1 5 5, 6 5 30, 1 2 2, 3 2 6, 1 3 3, 4 12, 4. அப்ப x ஈக்குவல் டு 4. சரிங்களா? அப்ப 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகுமா? 4 நாட்கள் ஆகும். சரிங்களா? புரியுதா? அடுத்த சம் பாருங்களேன். 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார் எனில் 6 ஆண்கள் 6 நாட்களில் எத்தனை பொருட்களை செய்வார்? சரிங்களா? இந்த சம் பார்த்த உடனே நீ இந்த சைடில் எடுத்து எழுதிக்கணும். மேனு, டேட்டு, டைமு பை ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 24 ஆண்கள் 12 நாளில் மேல டைம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. கொடுக்கலன்னா அந்த காலத்தை விட்டுரு. சரியா? 48 பொருள். சரிங்களா? இப்போ 2வது செட் என்னது? 6 ஆண்கள் 6 நாள்ல எத்தனை பொருளை செய்வாங்க? எக்ஸெப்ட் இங்க வந்துச்சு. சரிங்களா? அடிக்கலாமா பாருங்க. 1 24 24, 2 24 எவ்வளவு? 48. சரியா? 1 2 2, 6 2 12. சரியா? 6க்கு 6 கேன்சல். அப்போ எக்ஸ் இங்க வந்துருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ 6 ஆண்கள் 6 நாள்ல எத்தனை பொருட்களை செய்வாங்களாம்? 6 பொருட்களை செய்வாங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரிங்களா? மேனு, டேட்டு, டைமும் ஒர்க். இதை சும்மா சைடில் எழுதிக்கோ. சரியா? டைமு, ஒர்க்கு. சரியா? எத்தனை? 48 ஆண்கள் 7 மணிக்கு, மணி மேலே தானே வரும். சரி, 24 நாட்கள். வேலை கொடுக்கல, அதனால 1 வச்சுக்கிட்டாலும் சரி, அதை விட்டுட்டாலும் சரி. ஓகேவா? அடுத்து எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் செய்கின்றனர் எனில் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இங்கதான் கொஸ்டின் மார்க். சரிங்களா? இது 1. சரி, இது 1 போடலாம், போராட்டி விட்டுலாம். அந்த காலம் கொடுக்கலன்னா அதை அப்படியே மறந்துடு. சரியா? அடிக்கலாமா பாரு. எப்படி அடிக்கலாம்? 1 7 7, 4 7 28. சரியா? 1 நாள் 4, 6 4 24. சரியா? 4 2 8, 3 2 6. சரியா? 1 நாள் 4, 12 4 48. கரெக்டா? 1 நாள் 4, 12 4 48, 12 3 36 ஈக்குவல் டு 4. அப்படிதானே? அப்போ எத்தனை நாட்களில் முடிப்ப? 36 நாட்களில் முடிப்ப. சரியா? ஒரே விஷயம் தான் கண்ணு. மேனு, டேட்டு, டைமும் ஒர்க். இதை மறக்க கூடாது. 1. சரியா? மேனு கொடுக்கல அப்படின்னா டேட்டு, டைமும் ஒர்க். சரியா? இதான் நம்ம பையனுக்கு பிரச்சனை. என்னன்னா டைம் கொடுக்கலாம், என்ன பண்றது அப்படின்ட்டு. சரியா? கொடுக்காத விஷயத்தை பத்தி யோசிக்காத. சரியா? இது கொடுக்கல, இதை பத்தி யோசிக்காத. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க, அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண. சரிங்களா?
அடுத்த சம் பாருங்க. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாளில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கின்றனர். 24 இயந்திரம் 18 நாளில் எத்தனை சிமெண்ட் பைகளை உற்பத்தி செய்யும்? சரிங்களா? என்ன இதுல வந்து மேனு டேட்டு டைம் ஒர்க்கு இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அதே கான்செப்ட் தான். சரிங்களா? 36 இயந்திரங்கள்லாம் 36 ஆட்கள். மேனு டேட்டு டைமு ஒர்க்கு கான்செப்ட். சரியா? 36 இயந்திரம் 12 நாளில் 7000 சிமெண்ட் பைகளை, இதுதான் இப்போ வேலை. 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்குது. இதையே 24 இயந்திரம், சரிங்களா, 18 நாள்ல எத்தனை சிமெண்ட் பைகளை செய்யும்? சரிங்களா? 1 12 12 2 12 24. சரிங்களா? 1 2 2 18 2 36. 18க்கு 18 கேன்சல். அப்போ எக்ஸ் வந்து 7000. சரிங்களா? 7000 பைகளை உற்பத்தி செய்யும். சரிங்களா? அவ்வளவுதான். அதான் 36 இயந்திரம் வந்து 12 நாள்ல 7000 பைய செய்யுது. 24 இயந்திரம் வந்து 18 நாள்ல 7000 சிமெண்ட் பைகளை உற்பத்தி செய்யும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாளில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாளில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? சரிங்களா? மேனு டேட்டு டைம் ஒர்க் தான். 3 பேர் 3 மணி நேரம் வேலை செய்து 3 நாட்கள்ல 3 இயந்திரத்தை பொருத்துவார்களாம். சரிங்களா? இப்போ 4 பேர் 5 மணி நேரம் தினமும் வேலை செய்து 9 நாட்கள்ல எத்தனை இயந்திரத்தை பொருத்துவார்கள்? சரிங்களா? 3க்கு 3 கேன்சல். 3 9. சரிங்களா? 9க்கு 9 கேன்சல். 4 5 20. சரிங்களா? அப்போ எத்தனை இயந்திரத்தை 4 பேர் பொருத்துவாங்க? 20 இயந்திரங்களை. சரிங்களா? இதுல இன்னொரு மாடல் இருக்கு. அதாவது சேர்றது விலகிறது. அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை பொருத்துகின்றனர். சரியா? இந்த 4 பேரை தூக்கிட்டு மேலும் 2 நபர்கள் சேரும் பொழுது, சரியா, 5 மணி நேரம் வேலை செய்யுது. அந்த மாதிரி கணக்குகளை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.